பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மீண்டும் தேர்தல் வந்தால் விஜய்க்கு 45% ஓட்டுகள் கிடைக்கும், மீண்டும் அவரே முதல்வராவார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சொன்னார். அதுவும் அதிமுக ஆட்சி அமைக்க இவங்க மறைமுக ஆதரவுன்னு கேள்விப்பட்ட பிறகு எங்களிலிருந்து விலகி சென்ற ஒருவரை வைத்து எங்களை களங்கப்படுத்திய அறிக்கைகள் விட இந்த திமுக அமைச்சரவையில் இருந்த ஒருவர் எல்லா ஏற்பாடு செய்யறாருங்கிறதையும் ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம கூட இருந்துகிட்டே நம்மளை குளிவரிக்கிற வேலை மாதிரி இவங்களை தயார் பண்ணி அவங்களுக்கு இவங்கதான் எல்லாம் பின்னா இருந்து இயக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இனி கூட்டணியில் நீடிப்பதற்கு எந்த விதத்திலும் நாம் நீடிக்க கூடாதுன்னு 100க்கு 100 பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி நாங்கள் திமுக அணியை விட்டு விலகிட்டோம். இளம் தலைமுறை விஜய்வால் வசீகரிக்கப்பட்டு கரிஷ்மா அவர்கிட்ட ஒரு வசீகரம் இருக்கு. இளைஞர்கள், இளம் பெண்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் விஜய் பக்கம்தான் ஆதரவா இருக்காங்க. இனி வர்றவங்களும் இப்போ 12 வயசு 13 வயசு 14 வயசு அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு வரும்போது அவங்களும் விஜய் ஆதரவாளர் மாறும்போது 35% 40% ஆகும் ஓட்டு. மிக கண்ணியமாக நடைபெற்றது. அதில் தோல்வி ஏமாற்றம் ஒரு பத்திரிகை போட்டிருக்காங்க. மிகச் சிறப்பாக நடைபெற்றது. என்ன பேர் வைப்பது அடுத்த கூட்டத்திலே முடிவு செய்து கொள்ளலாம். எல்லோரையும் மனம் விட்டு கருத்துக்களை சொன்னார். கருத்துக்களை உள்வாங்கி கொண்டார். அது என்னெல்லாம் கருத்து சொன்னாங்க நான் சொல்றது முறை இல்லை, நான் சொல்ல மாட்டேன். ஆனா மிக மிக சிறப்பாக அந்த கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தினார். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், ஊழல் இல்லாத அரசாங்கம் இப்பதான் ஏற்பட்டிருக்கு. என் கூட பிளைட்ல ஒருத்தர் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து வந்தார். ஒரு தொழிலதிபர். பாதி தூரம் வரைக்கும் தூக்க கலக்கத்தில் இருந்தேன் நான். ஏன்னா நைட்டு வேர்ல்ட் கப் ஃபுட்பால் பார்த்துட்டு படுக்கபடி 1:30 ஆயிடுச்சு. 3:30க்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். அவர்கிட்ட பேச்சு கொடுத்தப்ப அவரே சொல்றார், முந்தி இத்தனை லட்சம் கப்பம் கட்ட வேண்டி இருந்தது ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா, இப்ப 10 பைசா செலவு கிடையாது. பல பேர் சொல்றாங்க கமிஷன் தான் ஊழல். டிஎம்கே கவர்மெண்ட்ல கொடி கட்டி பறந்தது, அதை இன்னைக்கு இல்லாமல் ஆக்கிவிட்டார் விஜய். கமிஷன் கட்டிங், கரப்ஷன் இந்த பேச்சுக்கு இடமில்லாமல் ஆக்கிவிட்டார். ஆகையினாலே இந்த அரசை மக்கள் நேசிக்கிறார்கள். முன்னை விட இப்ப ஆதரவிற்கு கூடி இருக்கிறது. இந்த 2 மாசத்துல கரப்ஷனை ஒழிச்சதுனால, கமிஷனை ஒழிச்சதுனால. அதனால 5 ஆண்டுகளுக்கு விஜய் ஆட்சி தான் நடக்கும்.